ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி ஹைதராபாத்லேருந்து வாரணாசிக்கு வந்து கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சோலோவாக ஒரு ட்ரிப் அடிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் வந்து போக போகிறோம். ஸோ வாங்க கைஸ், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வாரணாசி. ஹலோ கைஸ், ரூம்லேருந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் கிளம்புறோம். நான் வந்து கேபை புக் பண்ணிட்டு ரூம்லேருந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 4:15 PM, அதாவது ஈவினிங் 4:15 ஃப்ளைட் இருந்துச்சு. எக்ஸாக்டாக நம்ம வந்து டைமுக்கு போயிட்டு ஃப்ளைட்டும் ஏறியாச்சு. மேலேருந்து பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஹைதராபாத்தை ஃபுல் வியூவில் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 hours ஜர்னி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வாரணாசிக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேர்டு கேப் வழியாக வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். அங்கே வந்து சைக்கிள் ரிக்ஷா இருந்துச்சு, அந்த பயணமும் சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து நம்ம வந்து ரூம் தேடணும். கோயில் பக்கத்துலேயே வந்து சாந்தி கெஸ்ட் ஹவுஸ்ன்ற ரூம் இருந்துச்சு. நான் ஏசி வந்து 600 rupees இருந்துச்சு. பார்க்க சீப்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் இருந்தது, காமன் பாத்ரூமாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃபேனோட சூப்பராக இருந்துச்சு. ஏசியும் இருந்துச்சு. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 1300 வந்துச்சு. நான் ஏசி வந்து 600. தென் அடுத்து எங்கே போகிறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.